இன்றைக்கி நம்ம பிசிபேலா பார்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாம்பார் சாதம் அதுக்கு என்ன வேணுன்றதை இப்போ பார்ப்போம். காய்கறி வந்து நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்க காய்கறி வந்து 1/4 கப் பீன்ஸு, 1/4 கப் மொச்சை, ஒரு 1/4 கப் அவரைக்காய், ஒரு கேரட்டு, பரங்கிக்காய் ஒரு 4-5 பீஸ். இது வந்து ஒரு தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு, துவரம்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் அரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பையும் அரிசியும் நான் ஆல்ரெடி ஊற போட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வெதிப்பி விட்டு அரைக்கிறதுக்கு 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு 5 இல்லாட்டா 6 மிளகு, இது வந்து 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அரிசி, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இதோட மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் இது. அப்புறம் வந்து சின்ன கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது வந்து நெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் வேணும். கொஞ்சம் மல்லி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த அரைக்கிறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும். அடுப்பை குறைச்சி வச்சு தான் வறுக்கணும். அடுப்பை கூட வச்சிடாதீங்க. வறுபட்டோன்னே கொஞ்சம் நல்ல அந்த வறுபட்ட வாடை வரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அமர்த்திடலாம். அரிசிலாம் கொஞ்சம் பொரி மாதிரி மாறிடும். அந்த சமயம் நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த ஃப்ளேவர் வந்துருச்சு. இந்த அரிசியெல்லாம் பொரி மாதிரி மாறிடுச்சு. இப்போ தேங்காய் பூவை போட்டுருங்க. இப்போ இதை ஆறினோன்னே நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அடுப்பை நான் அமர்த்திட்டேன், ஆற வச்சுருங்க. இப்போ இந்த அரிசியோட இந்த துவரம்பருப்பு சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். 3/4 கப்பு வருது. அப்போ 3/4 கப்பாக ஒரு 4 கப் தண்ணி ஊற்றணும். இது வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கணுன்றது இல்லை, கொஞ்சம் இந்த ஈரப்பதத்தோடு இருக்கலாம். அதனால் நல்லா 4 கப் இல்லாட்டா 4.5 கப் கூட ஊற்றலாம். அரிசியும் துவரம்பருப்பையும் போட்டுக்கிறேன் குக்கரில். இப்போ 4 கப் தண்ணி ஊற்றுறேன். 3/4 கப்பாக, அது 3/4 கப் இருந்துச்சு இல்லையா, 3/4 கப்பாக 4 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ அந்த வெதிப்பி வச்ச மல்லி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு 3 போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த காய்கறிலாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டேன். இப்போ பாருங்கள், இந்த தக்காளியும் கருப்பட்டியும் இதோடய சேர்த்துட்றேன். தக்காளியும் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. குக்கருக்கு மாற்றிக்குவோம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மல்லி எல்லாம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்குவோம். இப்போ இந்த புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்புறமாட்டி பத்தாட்டி அப்புறமாட்டி கூட வேணும்னா கிண்டிக்கலாம். இது வந்து பிரியாணி இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிண்ட முடியாதது கிடையாது. நல்லா கொஞ்சம் தண்ணி பதத்தோடு தான் இருக்கும். அதனால் உப்பு பத்தாட்டி அப்புறமாட்டி கிண்டிக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 4 சத்தம், முதல் சத்தம் கூட வச்சு அடுத்த 4-5 சத்தம் குறைச்சி வச்சுருங்க. மொத்தம் 5 சத்தம் வரட்டும். இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இந்த ஈரப்பதமாக இருக்கு இல்லையா, இது கொஞ்ச நேரத்தில் சரியாக வந்துடும்.
இது ஆறுச்சுன்னா கொஞ்சம் சரியாக வந்துடும். இப்போ நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு இதை இறக்கலாம், இதை வந்து சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.